கோவையில் பாஜக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் அண்ணாமலை தனக்கு சாதகமாக கிரியேட் செய்வதை விட்டுவிட்டு களத்திற்கு வர வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடியுள்ளார். கோவை CSI மறை மாவட்ட பேராயரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் அதிமுக MLAக்கள் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த SP வேலுமணி, கோவையில் 4% மட்டுமே பாஜகவிற்கு வாக்கு இருப்பதாகவும், எங்கள் கூட்டணியில் இருந்ததால்தான் கோவையில் ஒரு MLA வர முடிந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு சாதகமாக கிரியேட் செய்வதை விட்டு அண்ணாமலை களத்திற்கு வர வேண்டும் எனவும் வேலுமணி தெரிவித்துள்ளார். மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சு, இன்னொரு 10% கூட வேணாலும் 15%, அதுக்கு மேலே தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளோதான், 3வது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை. இப்போ சொல்கிற 3வது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்காக எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு MLA இருக்காங்க, அதிமுக ஒரு சேர்ந்தங்காடி தான். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போடுங்க. ஆள் இருக்காங்களா ஃபஸ்ட்டு களத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா களத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி பேசக்கூடிய அண்ணாமலை அப்போவே வந்து இப்போ இவ்வளோ நாளாக தலைவராக இருக்கார், எல்லா மத்திய அமைச்சரும் இவர் கேட்டு தான் வர்றாங்க. இப்போ பண்ணியிருக்கலாம் வேண்டியதானே. இப்போ வந்து நான் வந்தால் பண்ணுவேன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்ற வேலை. கண்டிப்பாக திமுக ஒன்றும் பண்ணல, பிஜேபி ஒன்றும் பண்ணல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.